ஹாய் அன்பு தானே எல்லாம் சேது நேரில் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம், எதுக்காக இந்த காணொலின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட தஞ்சாவூர்லேருந்து அரியலூரை பார்க்க முடியுமா, தஞ்சாவூர்லேருந்து அதாவது திண்டுக்கல் தேனி மாவட்டத்தை வந்து இங்கேருந்து பார்க்க முடியுமா, அதோட மலைத்தொடர்களை இங்கேருந்து பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட நமக்கு இது மாதிரி ஹைட்டான பிளேஸ் போனால் 10 மாடி போகணும் 8 மாடி போகணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட மேடான பகுதி இது. ஆக்சுவலாக இது ஒரு வல்லம் கோட்டை பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி பயணிக்க போகிறோம். அங்கே போயிட்டு நான் இங்கேருந்து தஞ்சாவூர் அந்த மேட்டு பகுதியிலேருந்து உங்களுக்கு அரியலூரில் இருக்கிற செட்டிநாடு சிமெண்ட்டு, அந்த செட்டிநாடு சிமெண்ட்டை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட்டோட பில்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ அதை தான் இங்கேருந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைத்தொடர்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலைத்தொடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த மலைத்தொடர்கள் அவ்வளோ அருமையாக தெரியும். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம உங்களுக்கு லைவாகவே கொண்டு போகிறோம். வாங்க. ஸோ என் கூடயே நீங்களும் பயணித்து வாங்க, மேலே வரைக்கும் போவோம். இது மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் ஸோ இது போனோம், இந்த இடம் ஞாபகம் வந்தோன்னே சரி ஓகே, எவ்வளோ மக்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டுகளிக்காமல் இருக்காங்க. ஸோ ஒரு மேடான பகுதி இருக்குதுன்னா அது எதுக்காக, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எதுக்காக பயன்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ காவலுக்காக கூட பயன்பட்டிருக்கோம், ஒரு தடுப்பு அரணாக கூட பயன்பட்டிருக்கோம். இதை ரெண்டாக பிளந்து தான் இந்த பைபாஸ் போட்டிருக்காங்க. அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா இதுமாரியே ஒரு மேடு ஒன்று இருக்கும், மேடு பகுதி. கிட்டத்தட்ட போகணும், ஒரு ரொம்ப தூரம் போகணும், ஒரு மேடு பகுதி பாருங்கள். பைபாஸ் பாருங்கள் கீழே இருக்குது, எந்த அளவுக்கு பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம மேடுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு உயரத்துக்கு இப்படியே போனால் ரொம்ப பெருமளவில் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காட்டுப்பகுதி மாதிரியே இருக்கும். அப்படியே மேலே போகிறோம். நம்ம ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், அமைதியான ஒரு இடம். கண்டிப்பாக யாரோ தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா வல்லத்தில் இந்த பைபாஸுக்கு 2 பக்கம் இருக்கிற இந்த மேடு தான் அந்த பகுதி, தஞ்சாவூர் வல்லம். நல்ல ஒரு சேஃப்டியோடு வந்து பாருங்கள். ஒரு 2-3 நபர்களாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஒத்தடி பாதையில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப தூரம் நடந்து உள்ளே போகணும். இதில் போனோம் அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு இடத்துல இருந்து பார்க்க முடியும்னா சாத்தியம்மா சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பைக்கை வேற கீழே நிப்பாட்டு வந்திருக்கேன். ஸோ யாருமே இல்லாத இடத்துல போவாங்க. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நான் பார்க்குற பகுதியில் அனைத்துமே நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் உங்களுக்கு இந்த காணொலி நான் போடுறேன். பாதைகள் பாருங்கள் எவ்வளோ ஒரு எந்த அளவுக்கு மேடு ஏறுது பாருங்கள். ஸோ பார்த்தா அப்படி தெரியல, சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 5 மாடி ஃப்ளோர் ஹைட்டில் இருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த மேடு பகுதிக்கு தான் நம்ம போகணும். இந்த விலங்குகள் போன பாதைகள் இருக்குது, ஏன்னா மனிதர்களுக்கு இங்கே வேலை கிடையாது. பாருங்கள் சுற்றி விலங்குகள் போன பாதை, ஆடு மாடுகள் போன பாதையை தான் நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். நான் எந்த அளவுக்கு மேலே வந்துட்டேங்கிறது உங்களுக்கு இந்த பைபாஸ் பாலத்தை பார்த்தாலே தெரியும். ஓகே போவோம், கார் போகிறோம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. ஏன்னா அந்த காலத்தில் இங்கே இருந்து தான் வந்து 8 திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்த்துருப்பாங்க காவலாளிகள். அந்த மாதிரி தான் இருக்குது. இதே எனக்கு ஒரு நண்பர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அது மூலயமா தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், அதாவது அந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குமாங்கிறதே தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது இந்த பகுதி. எல்லா இடத்துலையுமே முள்ளுதாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மேலே ஏறி கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா பகுதியுமே மோடாக தான் தெரியுது. பைபாஸை விட மேலே வந்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பைபாஸ் கீழே இருக்குது, நம்ம அதை விட மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கான இடம் பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குது. இங்கேருந்து நான் பார்த்துருவேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோவில் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் தஞ்சாவூர் வந்தீங்க அப்படின்னா வல்லம் பகுதி, அந்த திருச்சி பைபாஸ் வல்லம் என்ட்ரு ஆகிறப்பயே பார்த்தீங்கன்னா திருச்சி பைபாஸ் இருக்கும். அந்த பைபாஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாதுகாப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்களா? ஒரு 10 மாடி கட்டடத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்த பார்க்க முடியும். அதான் சொன்னேன், கிளைமேட் வந்து இதாக இருக்கிறதுனால, மேகமூட்டங்களாக இருக்கிறதுனால. ஸோ ஓகே, எனக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள். இந்த பக்கத்து
இதில் பார்த்திங்கன்னா மலைத்தொடர்கள் எனக்கு தெரியுது. ஸோ வீடியோவில் காட்ட முடியல, மலைத்தொடர்கள் தெரியுது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், திருச்சியை தாண்டி இருக்கிற தேனி திண்டுக்கல் மாவட்டம், அதோட மலைத்தொடர்ச்சி வந்து இங்கே தெரியும் நம்ம இங்கேருந்து பார்த்தாலே. ஸோ கண்டிப்பாக நம்பாதவங்க நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அரியலூர் போகிற பாதை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது அதோடைய அந்த அந்த செட்டிநாடு சிமெண்டோட 2 தூண்கள் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பைப்பு மேலே புகை போகிற பைப்பு இப்படி வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த பைப்பு வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியுது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட அரியலூருங்கேருந்து எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ இதுதான் லொக்கேஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே அந்த செட்டிநாடு சிமெண்டோட அந்த பில்டிங்கும், அப்படியே இந்த நேர் சைடு திருச்சி சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைத்தொடர்கள் அவ்வளோ அழகாக போகுங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. எப்படிதான் இங்கேருந்து மலைத்தொடர்கள் தெரியுதுங்க. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், மலைத்தொடர் தெரியும். அதுவும் ஒரு 1 மணி 2 மணி அளவில் வாங்க, ரொம்ப அருமையாகவே தெரியுது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய மலைத்தொடருங்க. அங்கேருந்து நம்ம கிட்ட போனால் கூட அந்த வியூவை பார்க்க முடியாது. இவ்வளோ தூரத்துலேருந்து அந்த வியூ அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த மலைத்தொடர் இருக்கிற பில்டிங் எல்லாம் தாண்டி அந்த மலைத்தொடர் அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கண் கூட தெரியுது. உங்களுக்கு நான் எப்படி, ஏன்னா இது ஜூம் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபோனும் கிடையாது ஆக்சுவலாக. ஏன் இந்த பகுதி வந்து மோடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த பகுதி மட்டும் தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஒரு மேடான பகுதி. வல்லம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூர் உருவாவுக்கு முன்னாடியே உருவானது தான் வல்லம் பகுதி. இங்கே வந்து சூரன்மாறன் கோட்டை குளம் அதெல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம காணொலி முழுக்கவே பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குளத்தை 7 மாதங்களாக சுத்தம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த வல்லம் கோட்டை குளம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த மிகப்பெரிய ஒரு மதில் சுவர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேடான பகுதி. இதுக்கு மேலே கோட்டை இருந்திருக்குமா, இல்லை எங்கேருந்து இந்த மண்ணு கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மேடை எப்படி உருவாக்கியிருப்பாங்கிறது சரிவர தெரியல. ஆனால் இது உருவாக்கப்பட்டது தாங்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரியும். அதை குறைஞ்சி தான் நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ் போட்டிருப்போம். இதே மாதிரியே அந்த பகுதி பாருங்கள், அந்த மேடு பகுதி தெரியும். இந்த பகுதி மேடு பகுதி. இது எந்த அளவுக்கு மேடாக இருந்திருக்கும் இது பாருங்கள். பைபாஸ் போடுறப்ப இதை ஃபுல்லாக உடச்சி காலி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பைபாஸ் போகுது. ஆனால் அப்பயும் பைபாஸை தாண்டி இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேடான பகுதியாக தெரியும். நேரில் வந்தீங்கன்னா பாருங்கள், ஏன்னா நான் எந்த லொக்கேஷனில் நிற்கிறேன்னு பார்த்துக்குங்க. ஸோ இங்கேருந்து தான் நான் சொல்கிற அந்த பகுதி தெரியுது. அதுவும் அந்த காலேஜ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூரோட செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட அந்த 2 தூண்கள் தெரியும். அப்படியே திருச்சி பைபாஸ் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மலைத்தொடர்கள். இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்குது நான் வந்த நேரம். ஸோ சரியாக வீடியோவில் காட்ட முடியல, இல்லைனா வீடியோலையுமே காட்டலாம். அவ்வளோ அழகாக மலைத்தொடர்கள் போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தெரியுது, உங்களால் பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தஞ்சாவூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்னொன்று வெளியூரில் இருக்கிறவங்க தஞ்சாவூர் வந்தீங்கன்னா ஸோ வெறும் கட்டிடங்களை மட்டும் பார்த்துட்டு போகாமல் இந்த மாதிரி இடங்களையும் தேடி ஸோ ரசித்து அனுபவிங்க தான் சொல்லுவேன். திரும்ப நம்ம இங்கேருந்து போகணும். ஓகே, பார்த்து மகிழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.